ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மே குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெரைட்டியான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை அடை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து வடைக்கு வந்து பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நொரன்னு அரைக்கணும். இந்த பதத்துக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அது நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்புத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வந்து இதில் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கல. இதில் வந்து ஒரு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு முட்டை சேர்த்து பண்ணாலே நல்லாயிருக்கும். இல்லைன்னா கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பருப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடை செய்வோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அளவுக்கு தான் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் வந்து இது பண்ணக்கூடாது, தட்டிக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம தட்டி நல்லா 2 சைடும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு இடையில வந்து நம்ம குழம்புக்கு வந்து புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா 2 சைடும் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் 2 சைடும் வந்து நல்லா வேகும். அடை வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள், அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இப்போ அடை வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் வந்து நீட்ட வாக்கில் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நல்லா அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுப்போம். அடுத்தது வந்து நம்ம குழம்பு வந்து கரைச்சி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு வந்து நம்ம வீட்டு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து கரைக்கிறப்ப தண்ணியாக இருக்கணும். குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக கரைக்கக்கூடாது. அப்போ தான் குழம்பு கொதிக்கிறதுக்கும் நம்ம அடை வந்து சேர்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து வெடிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்ப வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம்.
ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து சோம்பு, தேங்காய் இது 2யும் அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அடை சேர்க்கணும். இல்லைன்னா குழம்பு ரொம்ப திக்காயிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய், சோம்பு இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது சேர்த்தா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அடையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை அடை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக மதியம் லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல், காலேஜ் போகிற பசங்களுக்கூட லஞ்சுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.